श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. நேத்திய ஸ்லோகத்துல ஆகாசம், ஈஸ்வரன் இவாளுடைய ஔபாதிக சம்பந்தம், உபாதி, ஏதோ ஒரு உபாதி, ஒரு காரணத்தை இட்டு காலம்னு ஒரு தத்துவமா இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு கேட்டுண்டா அதற்கு பதில் சாதிச்சு பிடிச்சார். அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நாங்க திக்குக்கு சொன்னது அது ஸ்ருதியில சொல்லப்படல. ஆனால் இங்கேயோ ஆப்தாள்லாம் சொல்லியிருக்கா, மகான்கள்லாம் சொன்னதை வச்சுட்டுதான் நாங்க சொல்றோம். அதனால இது கிடையாது. ஆகாசத்தினுடைய உபாதியோ ஈஸ்வரனுடைய உபாதியோ சொல்ல முடியாது. அது மாதிரி ரகுநாத சிரோமணி சாட்சிகன் அவன் சொன்னதுக்கெல்லாம் கூட சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டார். இப்போ சரி, நாங்க உபாதியெல்லாம் சொல்லல, ஈஸ்வரனே இந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே, பகவான் இருக்கான் இல்லையா, அந்த பகவானை எல்லாரும் ஒத்துக்கிறோம். அந்த பகவான் தான் இந்த காலமா இருக்கான், பகவானே காலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்கு சிரமப்படுறது? அது எதுக்கு சிரமப்படுறது? அது எதுவும் சிரமப்பட வேண்டாம். எனக்கே காலம்னு ஒண்ணு இருக்குது, அந்த காலம் ஒரு தத்துவமா சொல்றதை காட்டிலும் ஈஸ்வரனே காலம் அப்படின்னு சொல்லிடுங்களேன். ஈஸ்வரனே காலம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா ரொம்ப சுலபமா போயிடும். மீதி தத்துவங்களையும் ஒத்துண்டதா மாதிரி ஆயிடுறது. அதே மாதிரி ஈஸ்வரன் தான் காலம் சொல்லிட்டதுனால ஒரு அதிரிக்த தத்துவம் இல்லை. காரணம் என்ன? நீ இப்படி மாதிரி சொன்ன எல்லாத்தையும் தான் ஒத்துன்னு போலாம் அது மாதிரி. ஆனால் இதை இப்படி சொல்றதுக்கு ஈஸ்வரன் தான் தத்துவம் காலம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இது அப்படின்னாக்கா, பெருமாள் கீதையில சாதிக்கிற காலோஸ்மி லோக க்ஷயகிருத் பிரபுத்தா அப்படின்னுட்டு ஸ்ரீவிஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிற அர்ஜுனனுக்கு. ஸ்ரீவிஸ்வரூப தரிசனத்தை சொல்லும் பொழுது காலோஸ்மி, நான் காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சாதிச்சுட்டேன். லோக க்ஷயகிருத்து அதெல்லாம் அப்புறம் விட்டோம். இது காலோஸ்மி அப்படின்னு சொல்லிட்டேன். நான் காலமாக இருக்கிறேன் அப்படின்னு எம்பெருமானே கீதையில உபதேசம் பண்ணான இல்லையா? அதனால பகவான் தான் காலம். பெருமானே காலமா இருக்கட்டுமே, தனியா ஒரு தத்துவம்னு ஏன் சொல்லணும்? தனி தத்துவம் சொல்றதை காட்டணும், பகவானே காலம்னு சொல்லிடலாம். இது ஒரு யுக்தி. ரெண்டாவது, பராசர மகர்ஷி அவரை பத்தி சொல்லும் பொழுது நீ வசிஷ்ட புலஸ்திய வரப்பிரசாதத்த பரதேவதா பாரமார்த்த ஞான ரிவர் அப்படின்னுட்டு அடிக்கடி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல வேதார்த்த சங்கிரகத்துல அத மாதிரி சுவாமி தேசிகன் சாதிக்கிறது மாதிரி எல்லா இடத்துலயும் அத மாதிரி அவரை கௌரவிக்கிறார். அவர் யதாவத் வேஸ்யசி, நீ எப்படி கால பகவத் தத்துவம் இருக்கோ, லோகத்துல தத்துவங்கள் பராவர தத்துவங்கள்லாம் இருக்குதோ அதத்தனை யதாவத்தாக நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னுட்டு மகர்ஷிகள் வசிஷ்டர் இவாள்லாம் அவரை அனுகிரகிச்சிருக்கார். இவர் தாத்தா கொள்ளு தாத்தா இவாள்லாம் அவருக்கு அனுகிரகிக்கிறார். அப்படி அனுகிரகிக்கிறதுனால அந்த யதாவத் தத்துவ ஞானம்ன்றது இவருக்கு இருக்கு. அத நீங்க சித்தாந்தத்துல ஒத்துக்கிறீங்க. பராசர மகர்ஷிக்கு அவருடைய தாத்தா கொள்ளு தாத்தாலாம் அனுகிரகிச்ச, அதனால அவருக்கு எல்லா தத்துவ ஞானமும் கூடங்கிரகமா இருக்கு, இதமித்தம்னு அவருக்கு தெரியுது அப்படின்னுட்டு நீங்களே நிறைய இடத்துல சொல்றீங்க. அப்படிப்பட்ட பராசரர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, அனாதிர் பகவான் காலஹா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவரே பராசரர் மைத்ரேயருக்கு உபதேசிக்கிற அனாதிகி பகவான் காலஹா,
அனாதியான எம்பெருமானே கால தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால பராசர மகர்ஷி இந்த மாதிரி சொல்லியிருக்காரா இல்லையா? அதனால கால தத்துவம் பகவான் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமே. அது இன்னொரு விஷயம் இருக்கு. இது பகவான் தான் அனைத்துக்கும் காரணம் அப்படின்னுட்டு எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதே மாதிரிதான் காலம் கூட ஒரு காரணம், அனைத்துக்கும் காலம் கூட ஒரு காரணமா இருக்கு. ஈஸ்வராதிஷ்ட காலாது அதிவியாப்திகின்னா அடிக்கடி நியாயசாஸ்திரத்துல வரும். பகவான் அவளுடைய புண்ணிய பாபங்கள், அதனால உண்டான அந்த புண்ணிய பாபங்களுடைய பக்குவதசா, அதே மாதிரியாக காலம், இதெல்லாம் அனைத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். இந்த பிரபஞ்சம் அனைத்துக்குமே காரணமா இருக்கிறது பகவான் அப்படின்னு இருக்கு. அந்த பகவான் நித்தியமானவன், அந்த பகவான் விபுவாக இருக்கான். அணுவா இருந்தாலும் நிச்சயமா இருக்கலாம், விபுவாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்கலாம். அதனால இத மாதிரி நித்தியத்துவம் விபுத்துவம் இதெல்லாம் சர்வே பகவானுக்கு இருக்கொல்லையோ. அதனால எல்லா தேசங்கள்லயும் எல்லா காலங்கள்லயும் பகவான் தான் காரணம். அதனால இப்ப காலத்தினால எது சாதிக்கப்படுகிறதோ அது அத்தனையும் எம்பெருமான் தான். அது எம்பெருமான் தான் இங்க சாதிக்கப்படுகிறது, தனியா ஒண்ணும் கிடையாது. அதனால ஏன்னு நாங்க சொல்லல, இதெல்லாம் ஸ்ருதிகள் தான் ஒத்துட்டு இருக்குது, நீயும் ஒத்துட்டு இருக்க. நித்தியோ நித்தியானாம் சேதனாம் ஏகோ பகுனாம் சொன்னதுனால அவன் நித்தியன், சர்வகதம் நித்தியம் விபும் சர்வகதம் சூக்ஷ்மம் அப்படின்னு அக்ஷர பிரம்மவித்தியை சொல்றது. அக்ஷர பிரம்மவித்தியில நித்தியம் விபும் சர்வகதம் அப்படின்லாம் சொல்றக்கு எம்பெருமான நித்தியமாகவும் விபுவாகவும் சொல்றக்கு. நீ காலத்தையும் அப்படிதான் ஒத்துட்டு இருக்க. காலமானது நித்தியமா இருக்கு, அது விபுவா இருக்கு அப்படின்னு நீ அங்கீகரிச்சிருக்கிய. அதனால நித்தியத்துவம் விபுத்துவம் அதெல்லாம் நீ காலத்துக்கு எப்படி அங்கீகரிச்சியோ ஈஸ்வரனுக்கு அது மாதிரி அங்கீகரிச்சிருக்க. அதனால ஈஸ்வரன் தான் காலம், காலம் தான் ஈஸ்வரன், அதுவே வந்துட்டு போட்டுமே அது. அதனால நீ அதிரிக்தமாக ஒரு காலம் நீ எது கற்பிக்கணும்? உன் சித்தாந்தம் தான் எங்க சித்தாந்தம். நீ என்ன சொல்லிட்ட? அதிரிக்தமா எதுவும் கற்பிக்க கூடாது. ஸ்ருதி காலத்தை சொல்லிச்சுன்னு வாஸ்தவம் தான், ஸ்ருதி காலத்தை சொல்லிச்சு. அந்த காலத்துக்கு அதுதான் பகவான், அதுக்குதான் நாங்க பிரமாணம் சொல்றோம். காலோஸ்மி பெருமாளே தன்னை காலோஸ்மின்னு தன்னை சொல்லிக்கிறார், நான் காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சாதிச்சுட்டார். நீங்க அங்கீகரிக்கக்கூடிய பராசர மகரிஷியும் அனாதிர் பகவான் காலக அப்படின்னு சாதிச்சுட்டார். பகவானுக்கு என்ன என்ன தர்மங்களை நீங்க சொல்றீங்களோ அந்த தர்மங்கள்லாம் காலத்துக்கு இருக்கிறதா நித்தியத்துவம் விபுத்தம் சர்வ காரணத்துவம் அதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களோ. ஆகையினால பகவான் தான் காலம். பகவானை தவிர்த்து வேற எதுவும் தனியா ஒரு காலமும் கற்பிக்க வேண்டாமே. அப்படி கற்பிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அதனால பகவான் இருக்கான்னு அதே ஒரு காலம் தனியா ஒண்ணும் வேண்டியது இல்லை அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் வருது. அதனால காலத்தை தனி தத்துவமா ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். அத நம்ம சித்தாந்தத்துல அங்கீகரிக்கல, கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா காலம் அப்படின்னு சொன்னாக்க அந்த காலமாக நான் இருக்கிறேன் பகவான் சொன்னோம். ஏற்கனவே சொல்லிருக்கோம், பகவான் சர்வாந்தரியாமி, சர்வாந்தரியாமியா இருக்கிறதுனால நான் காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னாக்கா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? காலத்துக்கு அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கான், காலத்தை சரீரமாக உடையவனாக எம்பெருமான் இருக்கான், காலத்துக்கு ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சரி. ஏன் அப்படின்னா நீ சொல்ற அந்த இதுலயே பகவத்கீதையிலேயே அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதா அப்படின்னு பெருமாள் சாதிச்சிருக்க. நான் தான் ஆத்மாவா இருக்கேன், எல்லா பூதங்களையும் உள்ள பூந்துட்டு இருக்கேன், நான் தான் எல்லாத்துக்கும் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டார். அது மாதிரி
நததஸ்தி விநாயத்மயா பூதம் சராச்சரம். லோகத்துல அசையக்கூடியதோ அசைய அசைய முடியாததோ அசையாததோ எல்லா வஸ்துக்கள்லயும் நான் இருக்கிறதுனால நான் இல்லாம எதுவுமே கிடையாது அப்படின்னு இதே விபூதி ஈஸ்வர உபயோகத்துல சாய்க்கிறார் பெருமாள். அது மாதிரி விபூதி யோகத்தையும் சாதிச்சுட்டேன். அதனால எல்லாத்தையும் எம்பெருமான் வியாபிச்சிருக்கான். எல்லாத்தையும் எம்பெருமான் வியாபிச்சிருக்கிறவன் காலத்துல உள்ள இருக்க மாட்டானா? அதனால காலத்துக்கும் அந்தரியாமி, காலத்துக்கும் ஷரீரி, காலத்துக்கும் ஆத்மாவாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான். அது சொல்றதுனால என்ன விரோதம் வருது உங்களுக்கு? அதனால இதுதான் இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பாஷ்யத்துல ஏதாவது பிரம்மசூத்திரங்கள்ல ஆத்மத்துவ உபாசன அதிகரணம் அப்படின்னுட்டு 4ஆம் அத்தியாயத்துல முதல் பாதத்துல வருது. முதல் அத்தியாயம் 4வது அத்தியாயம் முதல் பாதம், அதுல முதல் அதிகரணம் ஆதித்த அதிகரணம், 2வது அதிகரணம் ஆத்மத்துவ உபாசன அதிகரணம். அதுல ஆத்மாவை எப்படி உபாசிக்கணும், ஆத்மா ஜீவாத்மாவை எப்படி உபாசிக்கணும், பரமாத்மாவையும் ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தம் எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு கேட்டு அங்க வாக்கியம் ஆத்மே இதோபகச்சந்தி கிராக இருந்துச்ச அப்படின்னு சூத்திரம். ஜீவன் தனக்கு ஆத்மா எம்பெருமான் அப்படின்னு உபாசிக்கணும். அங்க வாக்கியம் எல்லாம் எடுத்திருக்க. வா பகவோ அகம் வா அகமஸ்மி பகவோ தேவதே, அகம் வா சுமதி பகவோ தேவதே அப்படின்னு வாக்கியம் எல்லாம் இருக்கு. நீ தான் நானு, நான் தான் நீ அப்படின்னு இருக்கு. நீ தான் நான், நான் தான் நீ. அத எப்படி சொல்லணும்னாக்கா, பகவானுக்கு சரீரம் நானு, எனக்கு ஷரீரி பகவான் அப்படின்னு சொல்லிக்கணும். அங்க எப்படி உபாசிக்கணும், அந்த உபாசன ஆகாரம் சொல்லணும். இல்லையோ, உபாசனத்தினுடைய ஆகாரம் சொல்லணும், உபாசிய சுரூபம் சொல்லணும். அதுக்கு சொல்லும் பொழுது நம்ம ஆச்சாரியார் எப்படி சாதிச்சிருக்கா, தேசிகன் சாராவில அகமிதி அப்படின்னு சொல்லிட்டார். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உபாசிக்கணும். அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசிக்கணும். இப்ப அகம் பிரம்மாஸ்மின்னா அத்வைதிகள் சொல்றதா அகம் பிரம்மாஸ்மி தான், நாம சொல்றதா அகம் பிரம்மாஸ்மி தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அத்வைதிகள் சொல்ற அகம் பிரம்மாஸ்மின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மமே நான், நானே பிரம்மம் அப்படி. அதனால பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரகா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு இருக்கா. அவ அதை வச்சுட்டே அவ சொல்லிட்டு இருக்கா, ஜீவன் தான் பிரம்மம், மீதி எல்லாம் பொய், பிரம்மன் தான் ஜீவன், ஜீவன் தான் பிரம்மம், வேற யாரும் இது கிடையாது அப்படின்லாம் அங்க வாக்கியம் இருக்கு. அதை கொண்டு அவ இத மாதிரி சொல்ற. அதனால அபேதம், சுரூபைக்கியம், ஆத்மைக்கியம், நிர்விசேஷம் அந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் பதங்கள் எல்லாம் சொல்லி எதுவுமே கிடையாது, ஆத்மாக்கள் அனைத்தும் ஒண்ணுதான் அந்த மாதிரி அவ சொல்லிட்டு போயிட்டா அத்வைதி. நாம அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம். அப்ப அகம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானுடைய சரீரமாக நான் இருக்கேன், எனக்கு ஷரீரி எம்பெருமான். அப்ப அந்த பிரம்ம சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படுறது, அகம்ன்றதுனால எனக்கு ஆத்மா பரமாத்மா பிரம்மம் அப்படின்னு அங்க சொல்லப்படுறது. இந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அங்க வச்சுக்கணும். இத சித்தாந்தத்துல சாதிச்சிருக்கார் எம்பெருமானார் சூத்திரக்காரர்கள் திருவுள்ளமாக இருக்கின்ற. அதனால எல்லா இடத்துலயுமே ஷரீராத்ம பாவத்தை கொண்டே இந்த இடத்துல இது மாதிரி வரும். அது ஜீவன் ஒரு ஆத்மான் பேர், ஜீவனுக்கே ஆத்மான் பேர், அவனுக்கே பரமாத்மா ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க அப்போ காலங்கிறது ஒரு அச்சேதம் தானே, அதுக்கும் ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கிறதுனால என்ன விரோதம் இருக்கு? இது ஸ்ருதி சித்தங்கள் ஸ்மிருதி சித்தங்கள் தான். அதனால எல்லாத்துக்கும் எம்பெருமானே காரணமாக இருக்கான், சரீரமா இருக்கான், ஆத்மாவா இருக்கான், ஷரீரியா இருக்கான், ஆத்மாவா இருக்கான், எல்லாமே அவனுக்கு சரீரமா இருக்கு. அதனால இந்த இடத்துல அனாதிர் பகவான் காலகா அப்படின்னு பராதர மகரிஷி அனுகிரகிச்சார். அத மாதிரி காலோஸ்மின்னுட்டு பெருமாளே தனத்தானே சொல்லிக்கிறேன். அப்படின்னா நானே காலம், காலமே நான் அப்படின்னு அர்த்தம் இல்லை, காலத்துக்கு அந்தரியாமி நான் அப்படின்னு சொல்ற. இதை இன்னொரு சொல்றது
அங்கேயே பெருமாள் என்ன பண்றாருன்னா 4ஆம் அத்தியாயம் 5ஆம் அத்தியாயத்தான் சில ஸ்லோகங்கள் இருக்கு. புறா விவஸ்வான் அப்படின்னு ஆரம்பிக்கும். புறா அப்படின்னு காலத்தை சொல்றது, அது காலத்தை சொல்றது. முன்பு விவஸ்வான் ஒரு ராஜா, அவர் மனுவுக்கு சொன்னார், வைவஸ்வதன் மனுவுக்கு சொன்னார், வைவஸ்வத மனு இக்ஷ்வாகுக்கு சொன்னார். இப்படி கிரமமா அங்க வரும். இப்ப புறான்னு சொல்லிட்டாரு பெருமாள். முன்பு அப்படின்னு முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொல்றாரு பெருமாள். இப்ப முன்னொரு காலத்தில் பெருமாள் சாதிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? காலம் வேற, தான் வேறன்னு அர்த்தம் ஆயிடுச்சா இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க காலம்தான் பிரம்மம், பிரம்மம் தான் காலம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆயிடும்? அப்ப பெருமாள் ஏன் புறான்னு சொன்னார்? முன்பு முன்னொரு காலத்தில் இத மாதிரி பிரம்ம வித்தியானது உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு அங்க பெருமாள் உபதேசிக்கிறார் அர்ஜுனனுக்கு. அப்போ முன்பு அப்படின்னு ஒரு காலத்தை தன்னை காட்டிலும் பிரிச்சு சொல்றாரு பெருமாள். இப்ப பகவான் நான் காலமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால காலம்தான் பகவான் சொன்னாக்கா இது எப்படி பொருந்தி இருக்கும்? இது பொருந்தாது. ஏன்னா தான் ஒரு முன்னொரு காலத்தில் ஆரம்பிக்கிறார் பெருமாள். நிறைய இடத்துல அத மாதிரி இருக்காது. நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுதான் கணக்கு. சரீராத்ம பாவத்தை விட்டு சொல்லணும். இல்லாத போனாக்கா இந்த காலத்தை தனியா பிரிச்சு சொல்லவே வேண்டாம், பிரிச்சு சொல்லவே வேண்டாம். அப்ப என்ன சொல்லணும்? நான் தான் உபதேசிச்சேன், இது எங்கிட்ட உபதேசிச்சா அப்படின்னா வந்துடும். அது பெருமாளே காலம்னு சொன்னாக்கா அதனால அது விரோதம் இல்லையா? ஆகையினால இந்த நீங்க சொல்ற பகவத்கீதையே உங்களுக்கு விரோதமா இருக்குது. அதனால காலத்துக்கு அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கிறதுனால அந்த ஹேதுவனால பெருமாள் காலோஸ்மின் சாதிச்ச அதுல சரீராத்ம பாவம் தான் இங்க முக்கியம். அது இதுதான் சாமானாதிகரண்யம்னு சொல்றோம். சாமானாதிகரண்யம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? சாமானாதிகரண்யம் சாமானாதிகரண்யம்னு சாஸ்திரத்துல பிரயோகம் பண்றோம். சாமானாதிகரண்யம்னா தாசரதிஹி ராமஹா, சீதாபதிஹி ராமஹா எப்படின்னா நம்ம ஸ்லோகம் சொல்றோம் வசனங்கள். இப்ப தாசரதிஹி ராமஹான்னு சொல்லச்ச தாசரதினாலும் ராமன் தான், ராமன்னாலும் ராமன் தான், சீதாபதினாலும் ராமன் தான். மூணுமே சாமானாதிகரண்யமா இருக்கு. ஒரே விபக்தி, ஒரே விசேஷத்தை சொல்றது. இதுல அட்ஜெக்டிவ் மாத்திரம் வேற வேறையா இருக்கு. சீதாபதித்வம், தாசரதித்வம் அப்படின்றது விசேஷணங்கள், அட்ஜெக்டிவா இருக்கு. அதே நவுனா இருக்கிறதுன்றது எதுனாக்கா ராமஹா அப்படிங்கிறது. அந்த ராமஹான்றது இவைகள்லாம் அன்வயிக்கிறது. இதுக்கு பேரு சாமானாதிகரண்யம் சொல்றோம் சாஸ்திரங்கள்ல. இந்த சாமானாதிகரண்யம் எப்படி வரும்னாக்கா 2 பதம் சொன்னு வச்சுக்கோங்களேன். கை கொடு அப்படின்னு சொல்லணும். ஹஸ்தம் ததாது, கை கொடு அப்படின்னா மொத்தம் என்ன பண்ணா ஹஸ்தம் பாணி ததாது அப்படின்றான். இப்ப பாணினாலும் கைதான், ஹஸ்தம்னாலும் கைதான். இது பரியாய பதங்கள். இப்ப பரியாய பதங்களா இருக்கச்சு இவங்களுக்குள்ள சாமானாதிகரண்யம் வராது. புரியுங்க? சாமானாதிகரண்யமானது பரியாய பதங்களுக்குள்ள வராது. கடக, கும்பக, கரகக அப்படின்னு சொல்றோம். கடக அப்படின்னாக்க பானைன்னு அர்த்தம், கும்பக அப்படின்னு சொன்னாலும் பானைன்னு அர்த்தம், அத மாதிரி கரகன்னு சொன்னாலும் பானைன்னு அர்த்தம். இந்த 3 பதத்தையும் ஒன்னா போட என்ன பிரயோஜனம்? ஏன்னா பரியாய பதங்கள் இருக்கு. அதே கடக ரக்தோ பவதி, கடக பிருஹத் பிருஹத் கடக அப்படின்னு சொன்னோம். பிருஹத் கடகன்னா பெரிய கடம். அந்த பிருஹத்வம் அப்படிங்கிறது கடத்துல அன்வயிக்கிறது. ரக்தோ கடகன்னா அந்த ரத்தத்துவம் கடத்துல அன்வயிக்கிறது, சோபா இருக்குன்றது. அதனால இந்த விசேஷணங்களும் விசேஷங்களும் சாமானாதிகரண்யமா அன்வயிக்கும். இது விசேஷ விசேஷபாவம் அங்கெல்லாம். இங்க எப்படின்னாக்கா இப்போ நான் சொல்றேன், இப்போ அகம் தேவஹா, அகம் மனுஷ்யா, அகம் நாராயணா அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அகம் தேவஹா, அகம் மனுஷ்யா, அகம் பிராமணா, அகம் நாராயணான்னு சொல்லச்சு
சரீராத்ம பாவத்தை இட்டுதான். ஏன்னா இந்த மனுஷன், தேவன், நாராயணன், இப்படி இந்த பதங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் உடம்போட கூடின வாக்கிய பதத்தை சொல்றது. மனுஷத்துவம், மனுஷ தேகத்துவம் அவனுக்கு இருக்கு. அதுல சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் அகம் தேவோகம், மனுஷயோகம், பிராமணோகம், கஷத்திரியோகம், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சரீராத்ம பாவத்தை இட்டுதான் வருது. இத கீதையில, பகவத்கீதையும் சரி, ஸ்ரீபாஷ்யத்திலையும் சரி, நிறைய இடத்துல சாட்சியிருக்கே பிரமாணர். அதனால இந்த சரீராத்ம பாவத்தை இட்டுதான் வரும். சில இடத்துல விவேகநேஷ பாவத்தோட வரும். தண்டி தேவதத்தகா அப்படின்னு சொன்னோம்னா, அவன் கொம்ப வச்சுட்டு இருக்கான். கொம்ப வச்சுட்டு இருக்கிற சமயத்துல தண்டி தேவதத்தகா, தேவதத்தனானவன் கொம்ப வச்சுட்டு இருக்கிறவன் அப்படின்னு வந்தது. இது பிரதக் ஸ்திதி உண்டு. இப்ப அந்த கொம்பை தனியா வச்சுக்கான்னு போங்க. கொம்ப பிடிச்சுன்னு வந்தா, கொம்ப பிடிச்சுன்னு வர சமயத்துல அவனுக்கு தண்டி தேவதத்தகா அப்படின்னு லோகத்துல பிரயோகம். அதே கொம்ப வச்சுட்டான், கொம்ப வச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, தண்டா பிரதகஸ்தி தேவதத்தா பிரதக உபனிஷதி அப்படின்னு சொன்னோம். தண்டம் தனியா இருக்குது, தேவதத்தம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது பிரதக் ஸ்திதி, தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க முடியும். ஆனால் தேவோகம், மனுஷயோகம், இந்த மாதிரி சொல்லத்த இந்த சரீரமும் ஆத்மாவும் பிரியாம, அப்பிரதக் சித்தம் பிரியாம இருக்கிறதுனால தேவோகம் மனுஷயோகம்னுட்டு சாமானாதிகரண்யம் வருது. இங்க சரீராத்ம பாவம். அதே ரத்தோகடக, நீலோகடக, ரத்தப்படக அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப விதேன தேர்ச்சி பாவம். அந்த குணம் இருக்கு பாருங்க, சோப்பா இருக்கிறதுன்றது ஒரு குணம், சோப்பு குணம். அதுவும் அந்த கடத்தோடையோ அல்லது அந்த வஸ்திரத்தோடையோ பிரிக்க முடியாது, குணகுணிபாவம். அங்க விசேஷ தேசிய பாவமா போயிடும். இப்ப இந்த இடத்துல காலம், ஈஸ்வரன், காலோஸ்மி, அனாதிர் பகவான் காலகா, இந்த மாதிரி இடத்தெல்லாம் சரீராத்ம பாவத்தை இட்டே சொல்லணும். இந்த சரீராத்ம பாவத்தை இட்டுதான் இங்க சொல்லணுமே தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி காலமே பகவான், பகவானே காலம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, இது இன்னொரு விஷயம் இருக்கு. இது இந்த காலமும் அனைத்துக்கும் காரணமா இருக்கு, பகவானும் காரணமா இருக்கான். காலமும் விபுவா இருக்குது, பகவானும் விபு. காலமும் நித்தியம், பகவானும் நித்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இது ரெண்டுத்துக்கும் சாதர்மியம் இருக்கு, சாதர்ஷம். ஒரே தர்மம் ரெண்டு பேருக்கு இருக்கு, பகவானுக்கும் காலத்துக்கும் இருக்கு. அது இருக்கிறதுனால காலம்தான் பகவான், பகவான் தான் காலம்னு சொல்ல முடியாது. அது ஐக்கியத்தை சொல்லவே சொல்லாது. ஏன்னா நமக்கு கூட நிர்திசய ஆனந்தம் உண்டு, நிர்திசயமான ஆனந்தம் நமக்கு இருக்கு, எல்லையற்ற ஆனந்தம், சிறப்பான ஆனந்தம் ஆத்மஸ்வரூபத்துக்கும் உண்டு, பகவானுக்கு இருக்கு. அதனால நம்ம ஒன்னா எழுதுமா, பகவான நாம ஒன்னா எழுதுமா. சுவாமி ஸ்ரீமத் சாய்க்கும் பொழுது இப்போ எல்லாருமே, எல்லா ஜீவராசிகளும் பெருமாளுக்கு சேஷம், பெருமாளுக்கு சரீரம், பெருமாளுக்கு தாசர்கள், ஞானஸ்வரூபம் தான் எல்லாரும், எல்லாரும் அணுதான் அப்படின்லாம் இருக்கு. அப்போ நாதமுனிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டா, வாசி உண்டா இல்லையா? நாதமுனிகளுக்கும் நமக்கும். ஏன்னா நாதமுனிகள் அங்க இருக்க முக்தி தசையை தான் அனுபவிச்சுட்டு இருக்க. எம்பெருமானார் ஆனந்த சுவாமி தேசிகன் அவ எல்லாரும் திருநாட்டுல ஆனந்தமா இருக்காவா. இவன் நம்மளும் அங்க போறோம், நம்ம காலம் ஏதோ தேகாவதானியம்னு அங்க போற சமயத்துல ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் இருக்கு எல்லாம். நான் அவ பின்னாடி போயிட்டா நம்ம இப்ப போறோம், அவ 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனா நாம இப்ப போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருக்கும் வாசி உண்டா இல்லையா, வித்தியாசம் உண்டா அப்படின்னா, சுவாமி என்ன பண்ணிட்ட, பெருமாளுக்கு எல்லாம் பிடிக்கும் தான். ஆனால் துளசி சம்பக மாலைகள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கும் மீதி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஏன்னா திருத்துழாயின்றது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப 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 திருவிழா முப்பா இருக்கும் திருத்துழாயின்றது. எல்லாமே பெருமாளுக்கு பிடிச்சுதான், எல்லாம் அப்ராகிருதம் தான். ஆனாலும் கூட அந்த திருத்துழாய்க்கு இருக்கிற மகிமை மீதி எல்லாத்துக்கும் வராது முடியும். உதாரணமே காமிக்கிறேங்க. அந்த மாதிரியாக நாதமுனிகளுக்கு நமக்கு வாசியம் உண்டு. இப்போ முக்தி தசையில எல்லாரும் ஒண்ணும் பரமம் சாமியம் உபயதின்னு சொன்னால் கூட
அது உண்டுன்னு சொல்றோம் இல்லையோ, அதுவே அப்படின்னாக்க ஒரு காலம்ங்கிறது ஒரு அச்சேதனம். காலம்ங்கிறது அச்சேதனமானது, அது நித்தியமா இருக்கு, அது விபுவா இருக்கு, அது சர்வ காரணமா இருக்குன்னா எதை வச்சு சர்வ காரணம்ன்றது? பகவான் அந்த காலத்தை இட்டும் சில காரியங்களை பண்றான், அவ்வளவுதான். அது போய் அந்த சாதர்மியம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஒரே தர்மங்கள் இருக்குது, பகவானுக்கும் காலத்துக்கும். அதனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது தவறு இல்லையா? அதனால ஐக்கியம்ன்றது வரவே வராது. சாதர்மியமானது ஐக்கியத்துக்கு ஹேதுவா இருக்காது. அதனால சர்வகாரணத்துவம்னா இருந்தா கூட அவைகள்லாம் ஐக்கியத்தை கொண்டு வராது. அதனால அது தப்பு. அது அதனால இந்த இது வந்து சாதாரணமானது. சாதாரணமா தர்மம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒன்னா நம்ம கூட தான் நிச்சயமா இருக்கும், பகவான் நிச்சயமா இருக்கா, நம்ம எல்லாம் ஒன்னா ஆயிட முடியாது. அதனால அது வேற இது வேற. அது அதனால இங்க வந்து பேதம் தெரியுது, அது மாதிரி சாதர்மியம் இருக்கு, சாதர்மியமும் இருக்கு, பேதமும் தெரியுது. சாதர்மியம்னா ஒத்த தர்மத்தை உடையவர்கள், அதுல ரெண்டு பேருக்கும் ஒப்புமை இருக்கு, காலத்துக்கும் பகவானுக்கும் இருக்கலாம். ஆனால் பேதமும் தெரியுது சரீராத்ம பாவத்தை. அதனால இந்த இடத்துல வந்து ஐக்கியமே வராது, ஐக்கியமே வராது. அது மட்டும் இல்ல, இது வந்து பெருமாள் தன்னை பத்தி சொல்லும் பொழுது அவன் கேட்கிறான், உன்னுடைய விபூதிகள் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடு உபதேசி அப்படின்னு. பெருமாள் முன்ன நாம் தோசி மம திவ்யானாம் விபூதினாம் பரந்தபன் சொல்லிட்டேன், என்னுடைய விபூதிகளுக்கெல்லாம் எண்ணிக்கையே கிடையாது அப்படின்னு பெருமாள் உபதேசிச்சுட்ட. இப்ப எண்ணிக்கையே இல்லைன்னு சொல்லிட்ட. அதன் பிறகு பிரம்மா தக்ஷாதய காலகா அப்படின்னா கூட வச்சனம் வந்து விஷ்ணு புராணத்துல இருக்கு. சதுர்முக பிரம்மா, அது மாதிரி தக்ஷன் முதலான பிரஜாபதிகள், அதுக்கப்புறம் காலம், இவைகள் எல்லாம் பெருமானுக்கு விபூதியாக சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணுபுராணத்தெல்லாம். அதனால இது வந்து நாங்க சொல்லல, அங்கேயே ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால விபூதி ஐஸ்வர்யமா இருக்குது அது. அதனால பிரம்மா தக்ஷாதய காலகான்னுட்டு சதுர்முகம் என்ன, சதுர்முகன் பிரஜாபதி என்ன, இவானோட சேர்ந்து காலத்தையும் விபூதியா சொல்லிட்டு போயிடுத்து விஷ்ணுபுராணம். இப்படி சொல்றதுனால இந்த பிரம்மா எப்படி, பிரம்மான்றவர் யாரு, அவனை கொண்டுதான் நீயோனிகளை படையின்று நிறைநாள் முகனை படைத்தவன் அப்படின்ற நம்மாழ்வார். அதனால இந்த சதுர்முக பிரம்மாவை கொண்டுதான் வெஷ்டி திருட்டே பெருமாள் பண்ற. அதனால சதுர்முக சரீரக பரமாத்மா வெஷ்டி திருட்டி கர்த்தான்னுட்டு 2ஆம் அத்தியாயம் கடைசிய அதிகரணம் அதுல சாதிச்சிருக்க சூத்திரக்காரர். அதனால அப்படிப்பட்ட பிரம்மாவே அவர் முதலில் ஜீவன், அவருக்கு பிதாமகனே பேரு. அப்படிப்பட்ட பிரம்மாவே பெருமாளுக்கு விபூதியா இருக்கான். அவன் கீழே வந்த தக்ஷ பிரஜாபதி முதலான வாழ்லாம் கூட பெருமாளுக்கு விபூதி. விபூதினாக ஐஸ்வர்யம், அவனுடைய ஆளுமை இருக்கே, பெருமாளுடைய ஆளுமை, அது அத்தனையும் போறது. விபூதினா நியாமியம்னு அர்த்தம். அதனால பகவானுக்கு நியாமியங்களாக இவாழ்லாம் இருக்கான்னுட்டு ஆனானப்பட்ட சதுர்முக பிரம்மா இவாழ்லாமே சொல்றது. அதனால இந்த காலம் இருக்கு பாருங்க, அந்த காலத்தையும் சேர்த்து சொல்லிடுத்தது. சேர்த்து சொல்லிட்டதுனால இந்த பெருமாளுடைய விபூதியாகத்தான் அவைகளை வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுனால இது நமக்கு சித்தாந்தத்துக்கு எல்லாம் சரியா போடுறது. சரீராத்ம பாவமும் வருது, விதேகன விசேஷ பாவமும் இருக்கு, அம்சாம்சி பாவமும் இருக்கு. ஏன்னா அச்சேதனங்கள் எல்லாம் அம்சங்கள்னு சித்தாந்தம், எல்லா வஸ்துக்களும் சரீரங்கள்னு சித்தாந்தம். அதனால விசேஷணமாகவும் இருக்காது. பெருமாள் விசேஷன், நாமெல்லாம் விசேஷனம். பெருமாள் பிரகாரி, நாமெல்லாம் பிரகாரங்கள். பெருமாள் ஷரீரி, நாமெல்லாம் ஷரீரங்கள். அதனால பெருமாள் சர்வநியம்சா, நாம எல்லாம் சர்வாத்மனா நியாமியங்கள். எதுவுமே நமக்கு நியாமியங்கள் இல்லை, எல்லாம் நாம தான் நியாமியமா இருப்பேன் எம்பெருமானுக்கு. இது விபூதியா சொல்லியிருக்காது. இப்படி சொன்னதுனால இந்த இடத்துல அவெல்லாம் சொல்ற மாதிரி காலம்ங்கிறது தனி தத்துவம் அப்படின்றது உண்மை, அது பகவானே காலம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்தினால
சுவாமி தேசிகன் அவ ஆக்ஷேபிக்கிறதெல்லாம் கேட்டு சமாதானம் சாதிக்கிறார். இவ பாருங்க, ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். காலோஸ்மீதி ஸ்வகீதா கதயதி பகவான் கால இத்யாத்தவர்யः हेतुः सर्वस्य नित्यो विभुरपि च परः किं परेणेति चेन्न कालान्तर्नियामितादेः सकलु समुदितः सम्प्रतीते तु भेदे साधर्म्यं नैक्यहेतुः सहितवितरवत् घोषितस्तद्विभूतिः அப்படின்னுட்டு சுவாமி சாதிக்கிறார். இங்க அர்த்தம் பண்ணணும். காலோஸ்மீதி பெருமாள் கீதையில காலோஸ்மி அப்படின்னு சொல்றாரு. காலோஸ்மி லோக க்ஷயகிருத் பிரவருத்தா அப்படின்னு ஸ்ரீஸ்வரூப தரிசனத்தை காமிக்கும் பொழுது அப்ப அனுகிரகிக்கிறார் பெருமாளே. இது ஸ்வகீதா கதையதி. ஸ்வகீதா பகவான் எம்பெருமானையே திருவாய் மலர்ந்து அருளினது பகவத்கீதை. அது இத மாதிரி கூறுகிறது. காலமாகவே தான் இருப்பதாக பெருமாள் சொல்ற. இது ஒரு யுக்தி. அதுக்கப்புறம் பகவான் காலஹா, ஆனா அதில் பகவான் காலஹா அப்படின்னுட்டு ஆப்தவர்யா, ஆப்தவர்யர் அதாவது பரம மக்கள்லாம் ரொம்ப வேண்டியவர். திருக்குழந்தையானவன் சாட்சியாகும். என்ன சாட்சியாகும்? திருமோகூர் ஆத்தன் அப்படின்னுட்டு திருமோகூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரே, அவர் எல்லாருக்கும் ஆப்தன். அவருக்கு ரொம்ப ஆப்தன் யார் தெரியுமா அப்படின்னா அர்ச்சகெல்லாம் ஆப்தான். திருமோகூர் ஆப்தன் அப்படின்ட்டு திருக்குழந்தையானவன் சாதிச்சாகும். அந்த மாதிரி பராசரப்பட்ட இவர் இருக்கிற மகர்ஷி அப்படிப்பட்ட ஆப்தர் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா பராவர தத்துவங்களை அப்படி அறிந்து கொண்டவர். அதனால ஆப்த வரியாகன்னுட்டு ஒரு விசேஷணத்தை போட்ட ஆப்த வரியர் ரொம்ப சிறந்த ஆப்தர், நமக்கு ரொம்ப 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 நமக்கு வேண்டியவர். அப்படிப்பட்டவர் அனாதின் பகவான் காலக அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சாதிச்சிருக்கார். இது ஒரு ஹேது. அது மட்டும் இல்ல, அப்படின்னு போட்டு பரஹ எம்பெருமான் சர்வஸ்ய ஜெகதஹ ஹேதுஹு அனைத்து பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கிறான். இதுதான் ஏதோ வாய்மானி பூதான் ஜாயந்தே ஜாதான் தீனந்தி அதெல்லாம் நான் லட்சணம் சொல்றோம். பிரம்மன் தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கு அப்படின்ட்டு நம்ம லட்சணமே சொல்றோம், பிரம்ம லட்சணம். அது எல்லாரும் அங்கீகரிச்சதுதான். அது மாத்திரம் இல்ல, நித்யஹா விபுரபி, அத மாதிரி நித்தியம் விபும் சர்வகதம் அப்படின்லாம் சொன்னதுனால எம்பெருமான் நித்தியனாக எழுந்துள்ளிருக்கான், விபுவாகவும் எழுந்துள்ளிருக்கான், சர்வவியாபியாகவும் இருக்கான். அந்தர்பயம் யாப்பிய நாராயண சுதான்னு சொன்னதுனால அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி எல்லாமே எம்பெருமானுக்கு இருக்கு, விபுரபி. அதனால சர்வதேசங்கள்லயும் சர்வகாலங்கள்லயும் சர்வ காரணமாக இருக்கக்கூடியவன் பகவான். இதுதான் பகவான், இதுதான் காலம். அது அதனால அந்த பரமாத்மா தான் இங்க காலம்ன்றது சாதிக்கப்படுகிறது. காலம்னாலே பகவான் தான். ஏன்னா இந்த சாதர்மியம் எல்லாம் இருக்குது. அது தஸ்மாத் அந்த காரணத்தினால பறையன ஒரு பகவான காட்டிலும் ஒரு தனியா ஒரு காலம் இருக்கு அப்படின்னு பறையன காலேன கிம், எதுக்கு சாதிக்கிறீங்க? ஒரு தனியா ஒரு காலம்ன்றது ஒண்ணு சாதிக்கணும்னா அது சாதிக்கவே வேண்டாம். அது இல்லாமலே நமக்கு தெரிஞ்சு பகவானாலே நமக்கு கிடைச்சிடுறது. அது பகவான் தான் காலம். அது அதனால எம்பெருமான் தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறான். அத எல்லாரும் ஒத்துதான் ஆகணும். சர்வேஸ்வரன் இல்லாம எதுவுமே அசையாது. அதனால பகவான் தான் சர்வ நிர்வாகன் அப்படின்ட்டு இருக்குது. அதனால பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட தத்துவம்னு காலம்னு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம். அப்படின்னா அது தவறு. ஏன் அப்படின்னா சகலு இந்த பரமாத்மாதான் காலாந்தரியாமிதாதே, கால அந்தரியாமிதா, அந்தரியாமித்வம், அந்தரியாமித்வம் அப்படின்னு இருக்கு, ஆதிசப்தம் இருக்கு.
ஆதிசப்தத்தினால ஷரீராத்ம பாவம் அந்தர்யாமித்துவம் இருக்கு. ஷரீராத்ம பாவத்தினாலதான் அந்தர்யாமித்துவம் வந்தது. நியந்திர நியாமிய பாவமும் இருக்குது, அம்சாம்சி பாவம் இருக்கு, விசேஷ பாவம் இருக்குது. எத்தனை நான் ஒரு சம்பந்தம்லாம் சொல்றா பாருங்க, சொன்னா நமக்கும் விரோதம் இல்லை. அதனால காலாந்தர்யாமிதாதேகே சமுதிதக காலாந்தர்யாமித்வம் அந்த ஹேதுவனால காலோஸ்மி அந்த மாதிரி அனாதிர் பகவான் காலகா அப்படின்லாம் விளக்கமா சொல்லிருக்கா. உபபிரமணங்கள் பெருமாள் காலோஸ்மின்னு சொன்னார்னாக்கா அது காரணம் தான் அந்தர்யாமியாக இருப்பதால் தான் சொல்லிருக்கிறது. அது மாதிரி சரீராத்ம பாவம்லாம் இருக்கு, அதனாலதான் சொல்லிருக்க. அப்படி சமுதிதான்னு சொல்லப்பட்டவர், ரொம்ப அழகாக விளக்கப்பட்டவர் பெருமாள். அதனால காலம் பகவான் ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது, சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் அதை ஒத்துக்கணும். அது இதுதான் சாமானாரியரண்யம் சொல்றது. இப்படி சொல்லிட்டாக்கா சரீராத்ம பாவத்தினால வேதே சம்பதீதே பகவானுக்கும் காலத்துக்கும் வேறுபாடு இருக்கு. வேதமானது இங்க சம்பிரதீதே சிறப்பாக ஸ்பஷ்டமாக அறியப்படுகிறது. அப்படி அறியப்பட்டால் ஐக்கிய சாதர்மியம் சாதர்மியம் இருக்குது பாருங்க, சர்வகாரணத்துவம், அதே மாதிரி நித்தியத்துவம், விபுத்துவம் முதலானவைகள்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் சாதர்மியம். அது அந்த சாதர்மியம் ரெண்டுத்துக்கு இருக்குது. அந்த சாதர்மியமானது ந ஐக்கிய ஹேது, ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் வேறுபாடே கிடையாது. காலம்தான் பகவான், பகவான் தான் காலம் அப்படின்னு ஐக்கிய ஹேது இல்லை. அதனால ஏகத்துவத்தை ஐக்கியத்தை சாதிக்காது. இந்த நித்தியத்துவமோ சர்வகாரணத்துவமோ எதுவும் ஐக்கியத்தை சாதிக்காது. அதனால வேறு வேறுதான். ஏன்னு நாங்க அந்தர்யாமி பிராமணத்தெல்லாம் வச்சுருக்கோம். இதுதான் கடகஸ்ருதி. கடகஸ்ருதின்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். வேத ஸ்ருதிகள் அபேத ஸ்ருதிகள், இந்த ரெண்டு ஸ்ருதிகளுக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா அப்ப கடகஸ்ருதி, அந்தர்யாமி ஸ்ருதிகளுக்கு கடகஸ்ருதின்னு பேரு. இந்த கடகஸ்ருதியை கொண்டுதான் இந்த வேதாபேத ஸ்ருதிகளுக்கு விரோதத்தை சமணம் பண்ணணும், போக்கடிக்கணும். அதனால ஐக்கியத்தை சொல்லவே சொல்லாது, ஐக்கியமே சொல்லவே சொல்லாது. ஆக இத அப்படி நீ ஒத்துண்டேன்னா விரோதம் வந்துடும். சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னு சொன்னோம். சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? சந்திரன் எப்படி மனத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதோ ஆஹ்லாதகரமா இருந்தோ அந்த மாதிரி முகமும் அத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லிட்டோம்னாக்கா அது நீங்க சொல்றது இப்ப என்ன இருக்கு, சாதிருஷ்யத்தை கொண்டு ஐக்கியம் சொல்லணும்னு சொல்லிட்டாக்கா அப்ப சந்திரன் தான் முகம்தான் சந்திரம் அப்படின்னு ஆயிடும். அது கிடையாது, அது வராது. ஏன்னா சாதிருஷ்யம்ன்றது ஒற்றுமையை சொல்றது, குணங்களின் ஒற்றுமையை சொல்றது. அவ்வளவுதான். நீ அவன மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா அவனே இவன் ஆயிட மாட்டான், இவனே அவனா ஆயிட மாட்டான். அதனால இந்த சாதிருஷ்யம் அது ஐக்கியத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டாக்கா லோகத்துல சதுரச பதார்த்தங்கள் அத்தனையும் ஒண்ணுதான் ஆயிடும். ஆனா அது மாதிரி கிடையாது. அதனால அது இல்ல. அது ஆக இது அதுல இல்ல. இன்னொன்னு சொல்ற, இது பிரிக்க தேவை என்ன சொல்லிருக்காரு சுவாமி தேசிகன், இது ஜட பதார்த்தம் சொல்லிட்டார். ஜடம்ங்கிறது பிராச்சியம் அவ்யக்த காலம் அப்படின்னு முதல்ல சொல்லிருக்கார் 6வது ஸ்லோகத்துல ஆரம்பத்துல. ஜட பதார்த்தங்கள் ரெண்டு விதமா இருக்கும், ஒண்ணு பிரகிருதி, இன்னொன்னு காலம் அப்படின்னு சாச்சிருக்க. இப்ப பிரகிருதி காலங்கிறது ஜட பதார்த்தத்துல வந்துருக்கு. ஜடம்னா எதுக்கு ஞானம் இல்லையோ அது ஜடமா இருக்கும், எதற்கு ஞானம் இருக்கோ அது அஜடம் சுயம் பிரகாசமா இருக்கும். அதனால இது ஜட பதார்த்தம் இல்லை. பகவான்றது ஜட பதார்த்தம் கிடையாதுன்னு அவன் சொல்றேன். இதுவோ என்னது ஜடம், அது ஞானமே கிடையாது. ஞானமே இல்லாத ஒரு காலத்துல போய் இது பகவான் தான் சொன்னாக்கா அப்போ சர்வஜத்தான் வந்துடும் அந்த இடத்துல, அல்லது பகவானுக்கு ஜடத்தான் வந்துடும். ரெண்டும் விபரீதம், அது ஒத்துக்க கூடாது. ஆகையினால இது ஒண்ணு.
இன்னொரு விஷயம் என்ன இருக்கு, பேதம் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த பேதம் என்ன தெரியுமா இல்லையோ அப்படின்னா, சஹி இந்த காலமானது ததிதரவது பிரம்மா தக்ஷாதய காணகா அப்படின்னா பிரிச்சு, சதுர்முக பிரம்மா, தக்ஷன் முதலான பிரஜாபதிகள், அப்புறம் காலம், இவைகள்லாம் எம்பெருமானுக்கு விபூதியாக இருக்கு, நியாமியமாக இருக்கு அப்படின்னுதான் புராணாதிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்கு. இப்போ அந்த நியாமியம்னா என்ன அர்த்தம்? நியந்தாவத்தன் இருக்கான், அவனுக்கு கீழே அடிபணிஞ்சு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவனுடைய ஆளுமையில இவைகள்லாம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆளுமையில இருக்கிறதுன்னு சொன்னதுனாலேயே அவன் ஆள்பவன், இவைகள்லாம் ஆளப்படுபவைகள்னு ஆகுது. எப்பேற்பட்ட பேதம் இது! இந்த பேதம் ஒரு சதுர்முகாதிகளுக்கே இருக்கு, சதுர்முகாதிகளான ஜீவராசிகளுக்கே இருக்குது, ஒரு அச்சேதனத்துக்கே இருக்காது. அது கண்டிப்பா இருக்கும் அது அச்சேதனத்துக்கும். அதனால ததிதரவது காலத்தை காட்டிலும் வேறுபட்ட, ததிதர தத் சப்தத்தினால காலம், இதரம்னாக்க அதை காட்டிலும் வேறுபட்ட சதுர்முகன், தக்ஷாதிகள், மீதி இந்திரன் முதலான ஜீவராசிகள் எல்லாரும் எடுத்துக்கணும். அது மாதிரி பிரகிருதி, மகத்து, அகங்காரம் இதெல்லாம் சொல்றேன், இந்த அச்சேதன தத்துவங்கள் எல்லாத்துக்குமே எல்லாமே தத் விபூதி, தத் தஸ்ய பகவதः எம்பெருமானுக்கு விபூதியா இருக்குது, நியாமியங்களாக இருக்குது. இது கோஷிதா முக்தகண்டம் ஸ்பஷ்டமா அதுலயே இருக்கு, ஸ்பஷ்டமா எல்லா இதுலயும் சொல்லிட்டு போயிடுத்து. எல்லாம் ஏகசிவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யாதந்திரமசோ விதந்தோ திஷ்டதா, இதமான எத்தனையோ வாக்கியங்கள் இருக்குது. எத்தனையோ வாக்கியங்கள் சொல்லும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் ஜீவராசிகளையும் நியமிக்கிறவன் எம்பெருமான் தான். அதனால சர்வ பிரசாசிதா அவன். நாம எல்லாரும் பிரசாசியங்களா இருப்போம், நியாமியங்களா இருப்போம் ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால பகவானுடைய விபூதியாகவே காலன்றதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சொல்லப்பட்டதுனால காலம் வேற, ஈஸ்வரன் வேற, பகவான் வேற. அப்படி இருக்கிறதுனால காலமே பகவான் ஆக முடியாது, பகவானே காலமா ஆக முடியாது. அதனால கீதையில் தான் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் சரீராத்ம பாவத்தை இட்டு அந்தர்யாம சுதுகளை கொண்டு நிர்வாகம் பண்ணிட்டோம்னாக்கா எல்லாம் சரியா இருக்கு. நிர்வாகம்ன்றது நாம என்னவோ கல்பிக்கல, ஸ்ருதிகளே சொல்றது. ஸ்ருதிகளே சொல்ற விஷயத்த, உபபிரமணங்கள் சொல்ற விஷயத்த நாம சொல்றோம், அவ்வளவுதான். அங்க ஸ்ருதிகள் சொல்றதை நம்ம ஹேதுவா காமிக்கிறோம், அவ்வளவுதான். மொத்தத்துல பகவான் தான் காலம்ன்ற பட்சம் தப்பு. பகவானை காட்டிலும் வேறுபட்டது காலம், அது பகவானுக்கு அடிபணிஞ்சி நியாமியமா இருக்குது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. இப்ப ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். காலோஸ்மீதி ஸ்வகீதா கதயதி பகவான் கால இத்யாப்தவர்யः ஹேது சர்வஸ்ய நித்யः விபுரபி ச பரः கிம் பரேணேதி ஜென்ன காலாந்தர்யாமி தாதேஹ சகலு சமுதிதாம் சம்பிரதீதேது பேதே சாதர்மியம் நைக்ய ஹேதுः சஹிததிதரவத் கோஷிதஸ்தத்விபூதிः கவிதார்க்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. அடியே